அஸ்வசமா கொடுப்பனவுல உங்களோட பெயர் விவரங்கள் இல்லைன்னு சொன்னா, உங்களுக்கு வருகிற 16ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. சந்தர்ப்பம் இருக்கு. அதாவது மீள பகுப்பாய்வு அல்லது மீள நீங்க ஒரு ரிக்வெஸ்ட் ஒண்ண அரசாங்கத்துக்கு கொடுக்கலாம். அதுக்காக ஆன்லைன் கம்ப்ளைண்ட் மாரி ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. அதைத்தான் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அதாவது நெறிக்களம்.com என்ற வெப்சைட்டை போயிட்டு பாருங்க. அங்க சிவப்பு கலர்ல ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது பச்சை கலர்ல ஒரு பட்டன் இருக்குது. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, இந்த அஸ்வசம காசுக்கு யார் யார் செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு சொல்லி பெயர் விவரங்களை நீங்க அங்க பார்க்கலாம். அல்லது உங்களோட ஊர்களில் இருக்கிற கிராம சபை ஜிஎஸ் ஆஃபீஸ் அல்லது பிரதேச எழுத்து போனீங்கன்னு சொன்னால் அறிஞ்சு கொள்ளலாம். இந்த வெப்சைட்டில் நெறிக்கலாம் இருக்கின்ற வெப்சைட்டில் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மாவட்ட ரீதியாக பிரதேச ரீதியாக கிராம சபை பிரிவு ரீதியாக அங்கே உங்களோட பேர் விவரங்கள் இருக்குது, யாருக்கு இந்த அசோசியேஷன் கிடைக்கும் என்று. அதே போல அந்த பேர் விவரங்களில் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் அங்கே பக்கச்சார்பான சில விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் வருகிற ஜூலை 16ஆம் தேதிக்கு முதல்ல மீள பகுப்பாய்வு செய்யலாம். உங்களோட தரவுகளை அத்தோடு சேர்த்து முறைப்பாடுகளையும் முன்வைக்கலாம். அதுக்காக கீழே நான் கொடுத்துருக்கிறேன் முறைப்பாடுகள் மீள சரிபார்த்தலன்னு சொல்லி அந்த பட்டன் சிவப்பு கலர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு அங்கே தமிழ் மொழியில் இருக்குது, ஆங்கிலம் இருக்குது, சிங்களம் இருக்குது. உங்களுக்கு எந்த மொழியில் தேவையோ அதை நீங்கள் தெரிவு செய்து அதுக்கப்புறமா இந்த வீடியோ சொன்னபடி, அதாவது யூடியூப்ல இருக்குது அந்த முழு வீடியோ, செய்தி தொகுப்பு நெறிக்களம்.com என்ற வலைதளத்தில் இருக்குது. போயிட்டு பார்த்து அதன்படி நீங்கள் கட்டாயம் உதாரணத்துக்கு உங்களோட வீட்டில் பக்கத்து வீட்டில் வசதியான ஒருவருக்கு இது கொடுக்கப்பட்டிருக்குது, நீங்கள் அன்றாடம் கூலித்தொழில் கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னால் அங்கே உங்களோட கிராம சேவர் பக்கச்சார்பாக நடைபெற்றிருக்காரு. அப்போ கட்டாயம் இந்த விஷயம் உயர்மட்டத்துக்கு தெரியப்படுத்தணும். உயர்மட்டத்துக்கு தெரியப்படுத்துறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் கிராம சேவருக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இப்படியான கிராம சேவர்கள் ஊருக்கு தேவையில்லாத ஒருவர். நான் உண்மைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு பிரதேசம் பார்த்தோன்னா அங்கே முற்று முழுதாக வந்து வசதியானவர்களுக்கு தான் இந்த நிலம்புரி கொடுப்பனவர்கள்லாம் போய் சேருது. அப்போ ஒரு இடத்துல எப்படின்னு சொன்னால் இந்த இலங்கை புறாகவும் உயர்மட்டத்திலிருந்து அப்படி அது லஞ்ச ஊழலற்ற ஒரு கொடுப்பனவாக தான் வந்து சேருது. ஆனால் கிராம சபை வீடியோக்குள்ளே போகும்போது இது வித்தியாசமான முறையில் மக்கள்கிட்ட போய் சேருது. ஸோ இது வந்து கட்டாயம் சமூகத்தில் எடுத்து முன்வைக்கப்பட வேண்டிய விஷயங்கள். இது முறைப்பாடுகளாக இதை வந்து போட்டு கொடுத்தது என்னன்னு சொல்லி இல்லை. இப்படியான ஒரு வசதியான ஆக்களுக்கு நாங்கள் கஷ்டப்பட்ட ஆக்கள் இருக்கும்போது ஜிஎஸ் ஏன் கொடுத்தார் என்ற கேள்வியை நீங்கள் தான் முன்வைக்க போறீங்க. வேறு எதுவுமே போறீங்க அவருக்கு கொடுத்தீங்க எங்களுக்கு தரல எங்களுக்கு தரால் அவருக்கு கொடுக்க கூடாண்டெல்லாம் இல்லை. உண்மையை முன்வைக்க போறீங்க. இது ஜிஎஸ் நிறைய பேருக்கு பிரச்சனையை கொண்டு வரும். ஸோ இந்த முறைப்பாடுகள் எப்படி செய்கிறது, அதுக்காக நான் நெறிக்களம்.com ஒரு செய்தி தொகுப்பில் கீழே சிவத்த கலர் பட்டன் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி இந்த முறைப்பாடுகளை மேற்கொள்ளலாம்.